குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டரில் 1.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 - 4 2 -3 12 -7 -2 0 2. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஏ. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமே. ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுத்துருக்கிற கிவன் எழுதிக்கோங்க. அட்ஜாயின் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 - 4 2 -3 12 -7 -2 0 2. இப்போ அவங்க வந்து ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபார்முலா உண்டு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of அட்ஜாயின் டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் ஏ அட்ஜாயின் ஏ. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் இந்த கொடுத்துருக்குற இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் ஏயை கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ பண்ணும்போது என்ன வரும்? இந்த இதை 2 வெளியில் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 12 - 7 0 2 அதை எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்? -4 இது +4 ஆயிரும். இது ரெண்டையும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணால் என்ன வரும்? -3 -7 -2 2. அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்து 2 × இங்கே என்ன வரும்? இதை ஹைட் பண்ணும்போது -3 12 -2 0. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 24 - 0. இங்கே வந்து -3 × 2 வந்துடுது -6 மைனஸ் ஆஃப் இது வந்து என்னது? -14. அடுத்து 2 × 0 × 3 என்னது? 0. 2 12s ஆர் என்னது? 24. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 24 - 0 24. இப்போ 4 × இது வந்து இதோட வேல்யூ வந்து என்னது? -20. 2 × 0 + 24 என்னது? 24. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க? அடுத்து அதை சால்வ் பண்ணும்போது 48 - 80 + 48 இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 96 - 80. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 16 கிடைக்கும். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ அது ஈஸி தானே? அதே மாதிரி தான் ஒரு ரோவையும் காலையும் சேர்த்து ஹைட் பண்ணும்போது நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு காலத்தையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் காலத்தையும் ஃபஸ்ட் ரோ, அடுத்து தேர்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோ. அதே மாதிரி தான் இங்கே அது ஹைட் பண்ணி இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். 12 - 7 0 2 கிடைக்கும். இங்கே -3 -7 -2 2. இங்கே வந்து -3 12 -2 0. இதே மாதிரி தான் இந்த ரோவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? 12ஐயும் 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 மைனஸ் இது 0 ஆயிரும். அடுத்து இதே மாதிரி -6 ஆயிரும். இது வந்து என்னதாயிரும்? 14 ஆயிரும். ஏன்னா இது மைனஸு சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்கனால -14 போடுறோம். இங்கே 0 + 24 த ஹோல் பவர் என்னது? டிரான்ஸ்போஸ் கண்டிப்பாக போடணும் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கும் போது. இங்கே -8 -0. இங்கே 4 + 4 வரும். இங்கே என்ன வரும்? 0 - 8. இதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பு. இதை சால்வ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணியிருப்போம்? 24 இங்கே 20 24 8 8 8 4 8 12 கிடைக்கும். இந்த ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். அப்போ பார்த்தும்போது என்னவாயிரும்? இங்கே இருக்கிற காலம் வந்து இங்கே ரோவாக சேஞ்ச் ஆகும். அப்போ 24 8 4 28 8 4 8 12. இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம காமனாக என்ன எடுக்கலான்னு பாருங்கள். 4 எடுத்தால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ 4 × 6 தான் என்ன கிடைக்கிது? 24. அதேமாரி 4 × 2. அதனால் 4 காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 2 இங்கே 1 இங்கே 5 2 2 6 2 3. இப்போ நம்மளுக்கு அதாவது ஃபார்முலாவை ஏ கண்டுபிடிக்க சொல்லி தானே கேட்டிருக்காங்க. நம்ம இதுவும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? ஏ which is equal to +or - 1/√of டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் ஏ அட்ஜாயின் ஏ. அப்போ 1/√of என்னது? 16. இங்கே 4 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4 6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் √16ஓட வேல்யூ வந்து என்னது? 4. அங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்கனால இதை வெளியில் எழுதிக்கலாமா? அப்போ 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இது மட்டும் தான் கிடைக்கும். 6 2 1 5 2 2 6 2 3. இவ்வளோதான் இந்த சம்மு. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.